ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 10, 2026 என்னென்ன நினச்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியலில் வந்து வெண்ணிலா அழுதுட்டுருக்கா. அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் கண்ணில் வந்து நான் வந்து நீங்கள் என்கிட்ட நான் உங்கள்கிட்ட பர்த்டே வந்து நான் விஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நான் தான் முன்னே நின்று நடத்தணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் கண்ணில் வந்து நான் அந்த ஏக்கத்தை பார்த்தேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் சூழ்நிலை கைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா கிச்சனில் நின்று. அப்போ யோசிச்சு பார்க்குறா. இது மாதிரி ஃபஸ்ட்டு காலையிலே ஏஞ்சி கிளம்பி வருண் எழுப்பி இது மாதிரி இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, இன்றைக்கி தான் அத்தையோட பிறந்த நாள், ஏந்திரிங்க, நம்ம தான் எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வருணை எழுப்புறா. வருண் வந்து எதுக்கு நீ ஏற்பாடு செய்யணும், நீ யார் இந்த வீட்டில், நீ தான் இந்த வீட்டுட்டு போகிற தானே, நீ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உன்னை வீட்டை விட்டு போகிறதுக்கு சம்மதிப்பாங்க, நீ வந்து இந்த எங்கள் அம்மாவுக்கு நீ வந்து வாழ்த்தும் சொல்லக்கூடாது, நீ எந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நீ கலந்துக்கும் கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதை நினச்சி வந்து வெக்ஸ் ஆகி நின்றுட்டுருப்பா. அதனால தான் வந்து அந்த எதுலேயுமே அவங்க விஷ் பண்ணும் போதெல்லாம் அவள் இருக்க மாட்றா. அதை நினச்சி தான் வளர்ந்துட்டுருக்கா, சூழ்நிலை கைதியாக இருக்கன்னு சொல்லி கிச்சனில். உடனே எல்லாரும் வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து சாப்பாடுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிட்ருக்கா வெண்ணிலா. இந்த சைடு வருண் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. அப்போது என்ன பண்ணுறான்னா, எல்லோரும் சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க. வெண்ணிலா வந்து அவங்க ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கா. வருண் அப்பா அவங்க வெண்ணிலா மாமனார் வந்து வெண்ணிலா சட்னி கொஞ்சம் வைமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அக்கா பக்கத்தில் நின்றுட்டுருக்கா, அவங்க வான்மதி. அக்கா எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்த்தா எப்படி, நீ எடுத்து வை, சட்னி கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. எல்லாரும் வெண்ணிலாவே பார்க்குறாங்க. இதெல்லாம் காரணம் வந்து வருண் தானே எல்லோரும் வெறுக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால் அப்படி இருக்காவ. எல்லாரும் பார்க்கவும் என்ன ஏன் இப்படி பேசுகிறா வெண்ணிலா, இப்படிலாம் பேசுகிறவ கிடையாதுன்னு அண்ணாமலை யோசிச்சுட்ருக்கா. இதை கண்டுபிடிக்க சீக்கிரமாகவே ஏதோ பிரச்சனை இருக்கா வெண்ணிலா அப்படின்னு மட்டும் தெரியுது. கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அண்ணாமலை சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து பர்த்டே ஃபங்க்ஷனில் முக்கியமான ஒருத்தவங்க வராங்க, அவங்கள நீ தான் வந்து ரிசீவ் பண்ணணும், நீ தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்துக்கணும் முன்ன நின்று அப்படின்னு சொல்லி வான்மதிகிட்ட சொல்கிறாங்க. உடனே கௌதம் சொல்கிறாரு, நீங்கள் வெண்ணில தானே சொல்லுவீங்க, எதுக்கு வான்மதிகிட்ட சொல்கிறீங்க, வெண்ணிலாட்டும் சொல்லுங்கள் சித்தி அப்படின்னு சொல்லவும், வேணாம் வான்மதியே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. உடனே வெண்ணிலாவும் அதை பார்க்குறா. வருணும் வந்து அப்படியே வெண்ணிலாவே பார்த்துட்ருக்கான். அடுத்தது எல்லாரும் பலூன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆள் வச்சு. பலூன் வந்து டெக்கரேஷனுக்காக. வெண்ணிலா சொல்கிறா, நீங்கள் வந்து அத்தை அங்கேருந்து வரும்போது இந்த பூவெல்லாம் அவங்க மேலே விழுற மாதிரி ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற ஆளுங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கா. இதை பார்த்துட்டு உடனே லீலாவதி கௌதமோட அம்மா ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பாசம் எனது குடும்பத்து மேலே, நீங்கள் இந்த மருமகளாக கிடச்சிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லி லீலாவதி சொல்லிகிட்ருக்கா. எல்லா ஏற்பாடையும் அக்கா தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறா. அப்போதைக்கு பேசிகிட்டு இருக்காங்க ரூமில். அக்கா, அத்தையோட ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா சிறப்பாக கொண்டாடணுங்க்கா, அத்தை உன்னை தானே எல்லா ஏற்பாடும் பார்த்துக்க சொன்னாங்க, அத்தைக்கு நல்ல பேர் வாங்கணும்னு நீ நினச்சிட்டல அத்தைக்கிட்ட, அதனால் நீ வந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணு, ஆஃபீஸில் உள்ளவங்கெல்லாம் ஸ்டாஃப்லாம் கூப்பிட்டு அவங்க முன்னாடி அத்தைக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனெல்லாம் ஏற்பாடு பண்ணி, அத்தை வந்து அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டது இல்லை இந்த இத்தனை வருஷம் வரைக்கும், அவங்களுக்காக நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டாக ரெடி பண்ணணும்க்கா, ஸ்டாஃப்லாம் வர வச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. சரின்னு சொல்லி வான்மதி சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ஃபங்க்ஷனும் ரெடி ஆகிட்டாங்க. எல்லோரும் இருட்டாக இருக்குது. உடனே அவங்க வந்து லைட்டு போட்டு அந்த அண்ணாமலை மேலே பூ கொட்டுற மாதிரிலாம் ரெடி பண்ணாங்கல்ல, அதில் மாதிரிலாம் செய்யவும் இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் நம்ம செலிப்ரேட் பண்ண கிடையாது. வான்மதி நல்லாவே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கா, அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கா, வான்மதிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. நான் இதெல்லாம் என்னோடய கடமை அப்படின்னு நடிக்கிறா வான்மதி. வெண்ணிலா சொன்னதே திருப்பி சொல்கிறா. இதுமாதிரி ஸ்டாஃப்லாம் வர வச்சு கிராண்டாக பண்ணது எல்லாமே வெண்ணிலாவோட ஐடியா தான். உடனே இவளே சொல்லிக்கிறா அதை அப்படி அவள் செஞ்சது மாதிரி. எல்லாருமே அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உடனே எங்கே போனா வெண்ணிலான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அண்ணாமலை. அவள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா
அவள் ஃப்ரெண்டு இப்போ என்ன அதுக்கு ஒரு உத்தமன் சொல்கிறான், இப்போ என்ன இந்த டைமில் இதான் நமக்கு பர்த்டே பார்ட்டி தானே முக்கியம், அதான் தலையில் தூக்கி வச்சு எல்லாரையும் ஆடக்கூடாது, பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாங்க, நம்மலாம் வேலை வெட்டி இல்லாமையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வருண்கிட்ட கேட்குறாங்க எங்கன்ட்டு. அவன் சொல்கிறான், என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இதெல்லாம் அவளுக்கு தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் வெண்ணிலா வந்து ஏதோ விலகி நிற்கிறான்றது மட்டும் தெரியுது அண்ணாமலைக்கு. இப்போ கேக் வெட்டலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறாங்க. வெண்ணிலா வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்ருக்கா அழுதுகிட்டே, இது மாதிரி அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனில் என்னால் இருக்க முடியலை, எல்லாத்துக்கும் காரணம் என்னோட சூழ்நிலையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கோயிலில் நின்றுட்டுருக்கா. இங்கே எல்லோரும் தான் வந்துட்டாங்கல்ல, கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இருங்க முக்கியமாக ஒருத்தவங்க வரணும்ல, அவங்க வந்துருட்டோம் அப்புறம் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி. உடனே லீலாவதி கேட்குறாங்க, கௌதம் அம்மா யார் வரா, சொல்லவே மாட்டேற யாருன்னு, வந்தால் அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அப்போன்னு பார்த்து சாரா வரா. சாரா வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறா, ஒரு ஃப்ளவர் பொக்கே வச்சுக்கிட்டு. ஷாக் ஆகிட்டான் கௌதம். இவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறான். எல்லாருமே அவளை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இவன் எதுக்கு வந்தா, நம்ம பசங்க வந்து கல்யாணம் ஆகி 2 நாள்லேயே போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு இவ தானே காரணம். லீலாவதி சொல்கிறாங்க, இவ எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறாங்க. உடனே அண்ணாமலையும் பார்த்துட்ருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, வருணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா, அவள் இப்போ நல்லவளாக மன்னிச்சு நம்ம அவளை ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லி, அவள் இப்போது முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அதோட அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வருணோட ப்ரொஃபஸருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. வருண் வந்து அங்கே யார்கிட்ட க்ளோஸாக பழகுனான்னு. வருண் யாரை பற்றி அதிகமாக பேசினா அப்படிலாம் கேட்குறாங்க. அவர் ப்ரொஃபஸர்னு சொல்கிறாரு, உங்களை பற்றி தான், அவங்க அம்மானா தான் அவனுக்கு ரொம்ப இஷ்டம், உங்களை பற்றி தான் அதிகமாக பேசினான். அதுக்கப்புறம் யார்கிட்ட சார் க்ளோஸாக பழகுனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுமாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட தான் க்ளோஸாக பழகிட்டு இருந்தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணை தான் இந்தியா போனதும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நான் பேசிக்கிட்டாங்க, அதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. ஆமாம் சார், இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறா. இதெல்லாம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனில் சாரா வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்கா. இது எப்படியாச்சும் இவங்க என்ன மறைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதோட இந்த எபிசோட் முடியுது.